ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஸ்டைலில் ஒரு சிக்கன் பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, அவிச்ச முட்டை, ஆனியன் ரைத்தா. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு நான் 100 ml நெய் விட்டுருக்கேன். ஸ்பைசஸ் சேர்த்துக்குங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நான் அதை கட் பண்ணலை, முழுசாகவே நான் போட்டிருப்பேன். நீங்களும் அப்படியே போட்டுக்கோங்க. பிரியாணியில் பச்சை மிளகா தான் அல்டிமேட்டு. புதினா இலைகள் தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. ஒரு பழுத்த தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பலாம் சேர்க்க வேணாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நான் ஃபுல்லாக தான் வச்சு குக் பண்ணிகிட்ருக்கேன். சிம் குக்கில் வச்சு முடிஞ்ச அளவு குக் பண்ணுங்க இந்த டைமில். அப்புறம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டால் நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக சால்ட்டு வதங்குறதுக்கு நம்ம இந்த டைம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் சிக்கனில் ஆல்ரெடி மஞ்சத்தூள், தயிர் போட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருவேன். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி இதில் போட்டுக்கலாம் நம்ம. நான் ஆக்சுவலி குருமாக்காக அந்த சிக்கன் நான் கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். சரி பிரியாணி செய்வோமே அப்படிங்கிற மாதிரி செஞ்சனால இந்த சிக்கன் போட்டிருக்கேன். பிரியாணிக்குனா கொஞ்சம் பீசஸ் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி கொடுப்பாங்க. நான் 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். 2.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா, நான் வீட்டிலே செய்யக்கூடிய பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கிண்டி விடுங்க. இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். அடி பிடிக்காமல் நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருங்க. எப்போவுமே பிரியாணி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் மசாலாத்தூள் பத்தலை, அதனால் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன். பிரியாணி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்பேன், சொல்லியிருப்பேன். நான் தனி வீடியோ ஒரு நாளைக்கு நான் பிரியாணி பவுடர் எப்படி செய்கிறதுன்னு அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். 2.5 ஸ்பூன் நீங்கள் கேர்டு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கெட்டி தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். சிம் குக்கில் வச்சு தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவு நம்ம எப்போவுமே பிரியாணி நம்ம அந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதக்கும்போது ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுட்டு அப்புறம் லோவில் நம்ம வச்சுக்கணும். நல்லா எண்ணெய் கக்கட்டும். அந்த சமயத்தில் கொஞ்சமாக ஒரு 10 புதினா இலையை போட்டுக்கலாம். நான் மூடி வச்சு நல்லா வேக விட்டுட்டேன். ஆஃப் குக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் பாஸ்மதி ரைஸ் தான் நான் சேர்த்துருக்கேன். அதை ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. சிம் குக்கிலே பார்த்தீங்களா, கீழே பிடிக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா வெந்துடுச்சு. நல்லா ஆயிலும் விட்டுருச்சு. அரைப்பதம் சொல்லுவாங்கள்ல, அந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு கிளாஸ் எடுத்தோன்னா அதுக்கு அரிசி ஒரு கிளாஸ் எடுத்தோன்னா 1.5 கப்பு நம்ம தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலை அப்படிங்கிறனால நான் தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன். அப்புறம் கொதித்ததுக்கப்புறம் தான் நான் லெமன் விட்டுருக்கேன். அரைப்பழம் நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் ரைஸை நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல, ஊற வச்சுருக்கோம்ல, அந்த ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். நான் எந்த கலரும் சேர்க்கலை, ஒன்றுமே சேர்க்கலைன்னா. இந்த பிரியாணி குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஒரு ஸ்பூன் நான் நெய் விட்டுருக்கேன்.
உங்களுக்கு தேவைன்னா இப்போ நீங்கள் விட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து விசில் வந்ததுக்கப்புறம் பிரியாணி வெந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமு மேலாப்பில் ஊற்றி நம்ம கிண்டி விட்டுக்கலாம். நான் கரெக்டாக வந்து 3 விசில் தான் விட்டேன். ஏன்னா 5 விசில் விட்டோம்னா குழஞ்சி போயிடும். இது பாஸ்மதி ரைஸில், அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். ஏன்னா ஊற வச்சுருக்கோம்ல, 8 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். அதனால் 3 விசிலுக்கு அப்புறம் நான் எடுத்துட்டேன். என்னோடய ஸ்டைலில் சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். இதுக்கு தொட்டுக்க நான் 65 தான் வச்சுருக்கேன். முட்டை அவிச்சு வச்சுருக்கேன், ஆனியன் ரைத்தா.